30 days challenge of border series இன்னைக்கு day 23. Hey hi guys, this is Keethu from Henna with Amoor. இன்னைக்கு என்ன டிசைன் சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்து ஒரு தின் லைன் போட்டுக்கோங்க. தின் லைன் முடிச்சதுக்கு அப்புறம் அது கீழே வந்து திக் லைனுக்கு 2 தின் லைன் போட்டு அந்த லைன் வந்து திக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் திக் லைன் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அது கீழே வந்து திரும்ப ஒரு தின் லைன் போட்டுட்டு இந்த தின் லைன் கீழேயே வந்து ஹம்ப் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஹம்ப் வந்து ஒரே ஒரு லைன் மட்டும்தான் இருக்கணும். ஸோ இந்த வீடியோவில் வந்து மேலே இருக்க லைன்ஸ் வந்து கட்டாக இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அந்த ஹம்ப் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த லைட்டாக வந்து கொஞ்சம் லைட்டாக கேப் விட்டுட்டு ஒரு தின் லைன் திரும்ப வந்து போடுங்க. திரும்ப அந்த தின் லைன் கீழே வந்து திக் லைனுக்கு 2 தின் லைன் போட்டு அந்த லைனை வந்து திக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் திக் லைன் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அகெயின் ஒரு தின் லைன் போட்டுட்டு என் பண்ணுறதுக்கு ஹம்ப் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஹம்ப் வந்து ஒரே ஒரு லைன் மட்டும்தான் இருக்கணும். அதை வந்து எண்டு வரைக்கும் போட்டுக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ஹம்ப் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போது நடுவில் இருக்க அந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு லைன் மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் கேப் விட்டு பார்ட்டிஷன் மாதிரி பிரிச்சுருங்க. ஒன்ஸ் அந்த பிரித்ததுக்கு அப்புறமேட்டா இப்போ ஒரு பார்ட்டிஷன்லேயுமே ஒரு பாக்ஸ் ஷேப்காக வந்து திரும்ப வந்து லைன்ஸ் போடுங்க 4 சைட்லேயுமே. இதே மாதிரி எல்லா பார்ட்டிஷன்லேயுமே அந்த 4 சைட்ஸ் ஆஃப் லைன்ஸ் வந்து போட்டுகிட்டே வாங்க. ஒன்ஸ் நீங்கள் இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ ஒரு பாக்ஸ்லேயுமே வந்து இந்த மாதிரி 2 லைன் போட்டு மேலே கர்வ் மாதிரி போடுங்க. இது வந்து லைட்டாக வந்து ஒரு டோர் மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி வந்து ஒரு விண்டோ மாதிரி இருக்குல்ல, ஸோ இதே மாதிரி வந்து எல்லா பார்ட்டிஷன்லையுமே போட்டுகிட்டே வாங்க. ஒன்ஸ் நீங்கள் இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போது அந்த ஒரு விண்டோ சைடு இருக்குல்ல, ஸோ அதுலேயுமே வந்து இந்த மாதிரி ஸ்டார் மாதிரி போட்டுட்டு லைட்டாக லைன் ஜாயின் பண்ணிவிட்டு கீழே ஒரு வி ஷேப் மாதிரி போடுங்க. இப்போ வந்து ஒரு ஃப்ளவர் பாட் மாதிரி இருக்கும் அதில். ஸோ இதே டிசைன் வந்து எல்லா பார்ட்டிஷன் உள்ளேயுமே வந்து கொடுத்துட்டே வாங்க. ஒன்ஸ் நீங்கள் இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போது அந்த கர்வ் லைன்ஸுக்கும் மேலே இருக்க பாக்ஸுக்கும் உள்ள நடுவில் கேப் இருக்குல்ல, அது உள்ளே வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஃபீலிங்ஸ்க்கு வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லா பார்ட்டிஷன்லேயுமே வந்து ஃபீலிங்ஸ் வந்து கொடுத்துருங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃபீலிங்ஸ் கொடுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ இந்த டிசைன் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிவிடுங்க. இதே வீடியோ வந்து நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.